வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களில் பிஒய்க்கு வந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாக்பூரின் பான்ஸ்லே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் மராத்தியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பட்டேல். ஸோ பட்டேல் தான் கிராமங்களை வந்து பாதுகாத்தவராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகமது ஷா அப்தலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைஸ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்தபோது சிவாஜி டேஷ் படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து மொகலாய படையை தாக்கினார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 400 படை வீரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயருக்கும் யாருக்கும் இடையே ஒப்பந்தமானது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது? ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674, புரந்தர் உடன்படிக்கை 1664, சிவாஜி பிறந்த ஆண்டு 1637, சிவாஜி இறந்த ஆண்டு 1666. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார்? ஸோ புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங்க்கு இடையே நடைபெற்றது தான் புரந்தர் உடன்படிக்கை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜா ஜெய்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலமுறைப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து, ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவராவ், செகண்டு பாலாஜி விஸ்வநாத், தேர்டு முதலாம் பாஜிராவ், ஃபோர்த்து பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யாருக்கு அடுத்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாலாஜி விஸ்வநாத் தான் வருவார். அவரோட பையன்தான் முதலாம் பாஜிராவ், முதலாம் பாஜிராவோட பையன்தான் பாலாஜி பாஜிராவ். ஸோ இவங்களுக்கு அடுத்து வரவங்க தான் மாதவ ராவ். ஸோ நம்மளுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரைங்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிவாஜி அப்படிங்கிறது ஆம்பர் நாட்டு அரசர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நமக்கு தப்பு இல்லையா? அதுக்கடுத்து பி என்ன சொல்லியிருக்காங்க, அப்சல் கான் அப்படிங்கிறது பிஜப்பூர் சுல்தான் தான். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு. ஜெய்ஸ்டகான் அப்படிங்கிறது மலை எலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. சிவாஜி தான் மலை எலின்னு அழைக்கப்படுவார். ஜெய்சிங் அப்படின்னா தக்காணத்தின் ஆளுநர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. ஸோ நம்மளுக்கு சரியானது எதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்சல் கான் தான் பிஜப்பூர் சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் பாதுகாவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாதாஜி கொண்டதேவ். ஸோ இவருக்கு வந்து இந்த குதிரை பயிற்சி, ஆட்சி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கற்கோன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் பானிபட்டு போர் எப்போது நடைபெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1761. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1659 பிஜப்பூர் படை தளபதி அப்சல் கானை கொன்றவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1761ஆம் ஆண்டு அகமது ஷா அப்தலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பீஷ்வா ஆக இருந்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாலாஜி பாஜிராவ். ஸோ அவர் தான் அப்தலி வந்து படையெடுக்கும்போது பேஷ்வாவாக இருந்திருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாஜிராவ். அவரை தான் தலை சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தருக. நானா சாஹிப் யாருடைய தத்து பிள்ளை? ஸோ
நானா சாஹிப்பை தத்து பிள்ளையாக எடுத்து வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ். ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச வரையும் மராத்தியர்கள் டாப்பிக்லேருந்து பிவைக்யூ எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தென்னிந்திய அரசுகள் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.